ராஜபாட்டை என்று சொல்லுவார்களே, அதை போல மிக எளிமையாக பயணம் செய்யத்தக்க மாதிரியான பாதை. அருள் தந்தை அவர்கள் ஆன்மீக துறை என்ற அகல வழி பாதையிலே என்று ஒரு பாடலை குறிப்பிடுவார்கள். இது ஒரு அகன்ற பாதை, விசாலமான பாதை. ஆகவே எளிமையாக பயணம் செய்யலாம். மற்ற துறைகளிலே நாம் வெற்றி பெறுவது என்பது மிக கடினம். ஆனா ஆன்மீக துறையிலே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மிக 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 எளிமையான ஒரு பாதைதான் ஆன்மீக பாதை. ஆனால் மிக 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 இனிமையான ஒரு பாதை ஆன்மீக பாதை. அந்த பாதையிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதையை இன்னும் இனிமையாக்கிக் கொள்ள, இறைவனை அடைவது என்கிற நோக்கத்தை விரைவிலே எட்ட ஒரு எளிய வழியை பற்றித்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒரு எளிய வழி. நண்பர்களே, உலகிலே பல கோடி உயிரினங்கள் வாழுகின்றன. உங்களுக்கு தெரியும், பரிணாம வளர்ச்சியில அந்த உயிரினங்களிலே உச்ச கட்டத்திலே இருப்பவன் மனிதன். மற்ற உயிர்களுக்கு இல்லாத அப்படி ஒரு சிறப்பு மனிதனுக்கு என்ன என்று பார்த்தால், அவன் பேசக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். நிறைய உயிரினங்களுக்கு வாய் இருக்கிறது, ஆனால் அவற்றால் பேச முடிவதில்லை. மனிதனுக்குத்தான் அந்த சிறப்பு இருக்கிறது. ஆக பேச்சு என்பது மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை. அதை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீக துறைக்கு இந்த பாதையிலே நாம் வெற்றி அடைவதற்கு இந்த விஷயத்தை, அதாவது பேசும் முறையை, பேசும் விதத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுடைய பண்பை மிக எளிமையாக வெளிப்படுத்துவது அவனது வார்த்தைகள் தான். வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அந்த மனிதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆக மனிதனுக்கு சிறப்பை தருவதும் பேச்சுதான். அதே மனிதனை தாழ்ந்தவன் என்று ஒரு வார்த்தையிலே குறிப்பாய் புரிந்து கொண்டு மதிப்பீடு செய்யத்தக்க அளவுக்கு அவனை தாழ்த்தி விடுவதும் பேச்சுதான். நண்பர்களே, மனிதன் யாராக இருந்தாலும் 3 வகைகளில் தான் செயல்பட முடியும். ஒன்று, எண்ணம் என்பதாக எண்ண முடியும். இரண்டாவது, பேச முடியும். மூன்றாவது, செயல்பட முடியும். எண்ணம், சொல், செயல் என்று இதை சொல்லுகிறோம். எண்ணுவதற்கு மனம், பேசுவதற்கு வாய், செயல்படுவதற்கு உடல். இதைத்தான் மனம், வாக்கு, காயம் என்று வடமொழியிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த மூன்றின் மூலமாகவும் நாம் சதா மற்றவர்களோடு, மற்றவைகளோடு தொடர்பு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தொடர்பு கொண்டுதான் இருக்கிறோம். எண்ணத்தால் தொடர்பு கொள்ளுகிறோம்.
லெபனான் நாட்டு ஞானி கலீல் ஜிப்ரான் பேசுகிற போது, நீங்கள் ஒருவரை எண்ணுகிற போதே அவரை சந்திக்கிறீர்கள் என்று பொருள் என்பார். ஒருவரை நினைப்பதே அவருடனான ஒரு சந்திப்பு தான். ஆக எண்ணம் என்ற ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, நேர்முகமாக நமது உணர்வுகளை வெளிப்படுத்தி மற்றவர்களிடத்திலே பேசலாம். பேச்சு, இதற்கு மொழி பெரும் துணையாக இருக்கிறது. மொழிக்கு அடிப்படை நாக்கு தான், டங் என்று சொல்லுகிறோம். இந்த நாவின் அசைவால் பிறக்கக்கூடியதை மொழி என்கிறோம். முதலாக நாம் தாய் வழியாகத்தான் மொழியை கற்றுக்கொள்வதனால இதை தாய் மொழி என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் கூட மதர் டங் என்று சொல்லுவோம். தாயினுடைய நா வசைவின் மூலமாகத்தான் நாம் அடிப்படையில மொழியை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக உடல் மூலமாக செயல்படுகிறோம். இந்த மூன்றுக்கும் 3 சொற்கள் இருக்கின்றன தமிழில். மனதிலே இருந்து இருப்பதை, உள்ளத்திலே இருப்பதை அப்படியே வெளிப்படுத்துவதை உண்மை என்று சொல்லுவார்கள். உண்மை, உள் அமைந்த தன்மை, உள்ளடங்கிய தன்மை. இதற்கு பெயர் உண்மை என்று பொருள். உள்ளிருந்து ஓங்குவது, உள்ளிருந்து வெளிப்படுவது, உள்ளத்தால் ஒன்றி பேசுவது, இதை உண்மை என்று சொல்லாலே குறிப்பிடும். பேசுகிற போது உள்ளத்துக்கு பொருந்த நாம் பேசுகிற போது வாயால் பேசுகிறோம். இதற்கு வாய்மை என்று பெயர். வாயால் பேசுவதற்கு வாய்மை என்று பெயர். இன்னொன்று, உள்ளத்தால் எண்ணுகிறோம், வாயால் பேசுகிறோம். இதற்கு முரண்பாடு இல்லாத வகையில உடல் கருவிகளை கொண்டு செயல்படுகிற போது அதற்கு மெய்மை என்று பெயர். மெய் என்றால் உடல். மெய்யிலே இந்த உண்மையை வெளிப்படுத்தினதற்கு மெய்மை என்று பெயர். வாயிலே இந்த உண்மையை வெளிப்படுத்தினதற்கு வாய்மை என்று பெயர். இந்த வாய் வழியாக உண்மைகளை வெளிப்படுத்துவதை வாய்மை என்று சொல்லுகிறோம். இதைத்தான் வாக்கு என்று வடமொழியிலே குறிப்பிடுகிறார்கள். வாக்கு. இந்த வாக்கு, வாய்ச்சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இது குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மூன்றிலே நடுவனாக இருக்கக்கூடிய வாய் பேச்சு, வாக்கு, இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். தமிழில மிகச்சிறந்த நீதி நூல் என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் திருக்குறள் என்று. 1330 அருங்குறட்பாக்கள் சேர்ந்ததுதான் திருக்குறள். நான் கல்லூரி படிக்கும் காலத்திலே இந்த ஆய்வை செய்து பார்த்திருக்கிறேன். திருக்குறளிலே சொல், பேச்சு, இதை பற்றி வரக்கூடிய குறட்பாக்களை தொகுப்பது என்று எண்ணி நான் செயல்படுகிற போது ஒரு பெரு வியப்பு எனக்கு தென்பட்டது. ஏறக்குறைய பாதி குறட்பாக்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசுவது சரி, எப்படி பேசுவது தவறு என்பதை பற்றி விளக்குவதாகவே அமைந்திருப்பதை கண்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா மனிதனுடைய வாக்கு அவ்வளவு நுட்பமானது. நுட்பமான கத்தியை விட கூர்மையானது. அதனாலதான்
தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு என்றார் திருவள்ளுவர். தீயினால் வந்த காயம் கூட ஆறி போகும், நாவினால் வந்த காயம் இருக்கிறதே அது எளிதில் ஆறுவதில்லை. அவ்வளவு ஆழமானது இந்த கருவி. எப்போதுமே நுட்பமான கருவியை கையாளுகிற போது மிகுந்த கவனமாக கையாள வேண்டும். ஆகவே மனிதனிடத்தில் இந்த நுட்பமான கருவி கிடைத்திருக்கிறது. இதை அவன் மிக கவனமாக கையாள தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அவ்வாறு கையாள தெரிந்து கொள்கிற போது அவனுடைய வாழ்க்கை மிக மிக எளிமையாக்கிவிடும், மிக மிக இனிமையாக்கிவிடும். அதற்கான காரணங்களை, சான்றுகளை நான் இன்றைக்கு குறிப்பிட இருக்கிறேன். நண்பர்களே, நாம் ஆன்மீக பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவரை கேட்டால் அவர் சொல்லுகிறார், இந்த சொற்கள் இனிமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இனிமை அன்பு கலந்ததான் இருக்க வேண்டும். மூன்றாவது, அதில் வஞ்சனை தவிர்ந்ததா இருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த குறள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச குறள் தான். இன்சொல் ஈரம் அலை. இன்சொல் இருக்க வேண்டும், அல்ல ஈரம் அன்பு, அலை என்றால் கடந்திருக்க வேண்டும். எது இருக்கக்கூடாது? படிறு இலவாம், வஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கணும். வள்ளுவர் சொல்லுகிறார், இன்சொலால் ஈரம் அலை படிரிளவாம், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் என்று குறிப்பிடுவது இறைவனை. இறை அனுபவத்தை பெற்றவருடைய வாய்ச்சொற்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அது இனிய சொற்களை கொண்டதாக இருக்கும். அந்த சொற்களும் கூட அன்பில் தோய்ந்தெடுத்த சொற்களாக இருக்கும். நிச்சயமாக பின்புலத்திலே வஞ்சம் இருக்காது. அப்போ அவர் சொல்லுகிறார், மூன்று விஷயத்தை சொல்ல. முகத்திலே மலர்ச்சி இருக்கணும், அகத்திலே குளிர்ச்சி இருக்கணும், மனத்திலே மகிழ்ச்சி இருக்கணும், சொல்லிலே இனிமை இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அது அறம் என்றே சொல்லுகிறார். அப்ப செம்பொருள் கண்டவர்கள், இறை அனுபவத்தை அடைந்தவர்கள், அல்லது அந்த பாதையிலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வார்த்தையை, வாய் சொல்லை இப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையாக ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லலாம். யார் ஒருவர் எப்பொழுதும் இனிய வார்த்தைகளை மட்டுமே கையாளுகிறாரோ, கடின வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து பிறக்கவில்லையோ, அவர் ஞானானுபவத்தை பெற்றவர் என்று சொல்லலாம். ரொம்ப எளிமையான வரைவிலக்கணம். ஏன்னா ஞானிகள் மிக 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 எளிமையானவர்கள். ஓஷோ அவர்கள் சொல்லுகிற போது, ஞானிகள் அசாதாரணமான சாதாரணமானவர்கள் என்பார். மிகவும் சாதாரணமாக இருப்பார்கள். தத்துவமே ரொம்ப எளியதுதான். அது கடினமாக இருந்தால் அதிலே செயற்கைத்தனம் இருக்கும். உண்மை மிக எளியது என்பார்கள் அறிஞர்கள். ஆகவே ஆன்மீக பாதையிலே பயணம் செல்லக்கூடிய நாமும் நமது வார்த்தைகளை இனிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் கடினமான கடும் சொற்களை கையாளாத ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும். 5 புலன்கள் இருக்கின்றன. ஆனால் வள்ளுவர் இந்த வாய்ச்சொலுக்கு மட்டும்தான் ஏராளமான அதிகாரங்களையே கொடுத்திருக்கிறார். இனியவை கூறல், பயனில சொல்லாமை,
வாய்மை, சொல்வன்மை, எவ்வளவு அதிகாரங்கள். காமத்துப்பால்ல பல அதிகாரங்கள் இருக்கின்றன. காதல் சிறப்புரைத்தல், நாணம் துறவுரைத்தல், இப்படி நிறைய அதிகாரங்கள். உரைத்தல், உரை, பேசுவது. வேற எந்த புலனுக்கும் இத்தனை அதிகாரங்கள் இல்லை. வாய் என்கிற இந்த புலனுக்குத்தான் இவ்வளவு அதிகாரங்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அப்ப அவருடைய முக்கியத்துவம் கருதித்தானே. ஆக நாமும் இந்த வார்த்தைகளை, வாய் சொற்களை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம், மிகவும் முக்கியம். தெரிஞ்சுக்கலாம். இறை தேடல் இருக்கிறோம். அதற்கு ஒப்ப நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். ஏன் இந்த சொற்கள் இனிமையாக இருக்க வேண்டும்? ஏன் அன்பு கலந்திருக்க வேண்டும் என்றால், செம்பொருள் கண்டவர்கள், ஞானானுபவத்தை அடைந்தவர்கள் மனதினுடைய அலைவேகம் குறைந்து இருப்பதனால அவர்களால் கடும் சொற்களை கையாள முடியாது. எப்பொழுதெல்லாம் நாம் கடும் சொற்களை கையாளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மன அலை சுழல் வேகம் கூடிவிட்டது என்று பொருள். மன அலைச்சொல் வேகம் கூடிய பின்புதான் நாம் கடும் சொற்களையே பிரயோகிக்க முடியும். முதல்ல அலைவேகம் கூடுகிறது, பின்புதான் அது வெளிப்படுகிறது. வார்த்தையாக, கடின வார்த்தையாக, புண்படுத்தும் வார்த்தையாக வெளிப்படும். ஆக மெய்ப்பொருள் கண்டவர்கள் வார்த்தைகளை கடுமையாக்காமல் பார்த்துக் கொள்வது என்பது எல்லா நலத்தையும் கொடுக்கக்கூடியது என்கிறார் வள்ளுவர். ஔவையார் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்ற பாடலிலே தானமும் தவமும் தான் செயல் அரிது என்று குறிப்பிடுவார். இறுதியில தானமும் தவமும் மனிதனாக வந்துவிட்ட போதும் செய்வது கடினம். அப்படி செய்பவர்கள் அரிதானவர்கள். தானம் செய்வது, தவம் செய்வது அவ்வளவு உயர்ந்தது. உயர்ந்தவர்கள் தான் செய்வார்கள். சராசரி மக்கள் தானம் செய்ய மாட்டார்கள், சராசரி மக்கள் தவம் செய்ய மாட்டார்கள். உயர்ந்தவர்கள் தான் தானத்தையும் தவத்தையும் செய்வார்கள். வள்ளுவர் ரொம்ப எளிமையாக சொல்லுகிறார் ஒரு இடத்துல, தானம் செய்வதை விட, தவம் செய்வதை விட இனிய வார்த்தையை பேசுவது உயர்ந்தது என்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. தானம் செய்வதை விட, தவம் செய்வதை விட இனிய வார்த்தைகளை பேசுவது உயர்ந்தது. அப்போ அது ஒரு ஞான நிலை. தானமும் தவமும் தான் செயல் அரிது என்ற அவை பிராட்டியின் வரிகளில் உயர்வை வள்ளுவர் சொல்ல, மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்று சொல்லுகிறார். மனத்தோடு பொருந்தி வாயால் பேசக்கூடிய உண்மை வாய்மை, முன்பே பார்த்தோம். இப்படி வாய்மை பேசுவது என்பது தவம் தவத்தை விட உயர்ந்தது என்று சொல்லவில்லை, தானத்தை விட உயர்ந்தது என்று சொல்லவில்லை. தவமும் செய்து தானமும் செய்தவர்கள் எவ்வளவு உயர்வை அடைந்திருப்பார்களோ அதை விட உயர்ந்த நிலை என்று சொல்லுகிறார். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. தவத்தோடு தானமும் செய்தவர்களை விட தலை சிறந்தவர்கள் யார்? வாய்மை பேசுபவர்கள்.
அப்போ தவம் செய்யக்கூடிய நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கமா இல்லையா? இது அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம். நம்முடைய வார்த்தைகள் உண்மைகளாய் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வாய்மை. பல சமயங்களிலே நமது வார்த்தைகள் ஒரு முகப்பூச்சை அணிந்து கொள்ளுகிறது. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வகையில ஒரு முகத்தை காட்டுகிறோம் பாருங்கள். அதை போல ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரியா நம்முடைய வார்த்தைகளையும் மாற்றிக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகம் காட்டுகிறோம். முகத்துக்கு ஒரு முகம் மூடி அணிந்து கொள்ளுகிறோம். லெபனான் நாட்டு ஞானி கலீல் ஜிப்ரான் பித்தன் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். மேட்மேன். அல்ல முதல்ல பல சிறு கதைகள், ஈசாப்பு குட்டி கதைகள் போல இருக்கும். அல்ல ஒருவன் சொல்லுகிறான், நான் பல தலைமுறைகளாக சேர்த்து வைத்தேன். என்ன முகமுடி, விதவிதமான முகமுடிகளை சேர்த்து வைத்தேன். அதிலே 7 முகமூடிகள் பல தலைமுறைகளாக நான் சேர்த்து வைத்தேன். அம்மா கிட்ட பேசணும்னா ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறது, ஆசிரியத்துல பேசணுமா ஒரு மாதிரி முகம், பகைவரிடத்துல பேசணுமா ஒரு மாதிரி முகம், ஒரு காரியம் ஆகணுமா அங்க ஒரு மாதிரியான முகம். முகத்துக்கு மட்டும் முகமூடி இல்ல, இந்த பேச்சும் பல முகமூடிகளை கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுவார், 7 அழகான முகமூடிகளை வைத்திருந்தேன், யாரோ ஒருவன் திருடிவிட்டார், என்னுடைய முகமூடியை காணவில்லை. பதற்றத்தோடு தெருவிலே கிடந்து ஓடினேன். என் முகமூடி திருடு போய்விட்டது, திருடு போய்விட்டது, திருடு போய்விட்டது என்று கத்திக்கொண்டு ஓடினேன். ஒருவன் மாடியில் இருந்து பார்த்தான். நானும் மாடியை பார்க்கிற போது சூரியன் என்னை முத்தமிட்டான். பல காலம் என்னுடைய சொந்த முகத்தை சூரியனுக்கு நான் காட்டியதில்லை. சூரியன் என்னை முத்தமிட்டான். நான் புலகாங்கிதம் அடைந்து போய்விட்டேன். மிகுந்த ஆனந்தம். சூரியன் என்னை தழுவிக்கொண்டான். அவ்வளவு ஆனந்தம். இப்போது நான் சத்தமாக சொன்னேன், அந்த முகமூடிகள் எனக்கு தேவையில்லை, அந்த முகமூடிகள் எனக்கு தேவையில்லை என்று நான் சொன்னேன். அவ்வாறு சொல்லுகிற போது முகமூடி அணியாத சொந்த முகத்தோடு நான் வாழத் தொடங்கினேன். அப்போதுதான் எல்லோரும் என்னை பைத்தியம் என்று சொன்னார்கள். விதவிதமான முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கிற போது என்னை யாரும் பைத்தியம் என்று சொல்லவில்லை. நான் முகமூடிகள் அனைத்தையும் தவிர்த்து விட்ட போது, சொந்த முகத்தோடு வாழுகிற போது என்னை பைத்தியம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இப்போது பைத்தியமாக இருக்கவே விரும்புகிறேன். ஏனென்றால் அதிலேதான் பாதுகாப்பு இருக்கிறது, தனிமை இருக்கிறது. தனிமை இன்பமும் பாதுகாப்பும் சுய முகத்தோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். முகமூடி அணிந்து கொள்பவர்களுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்? முகமூடி அணிந்து கொள்ளுகிற போது நம்முடைய தனிமை, பாதுகாப்பு உணர்வு போய்விடுகிறது. ஏன்? நம்மை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம்மை அடிமையாக்கவே பார்க்கிறார்கள். நான் சுய முகத்தோடு இருக்கிற போது, பைத்தியம் என்று சொல்லுகிற போது யாரும் என்னை புரிந்து கொள்ளவே முற்படவில்லை. ஆகவே என்னை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
எனவே யாரும் என்னை அடிமைப்படுத்தவே இல்லை, சுதந்திரம் எனக்கு இருந்தது. சுதந்திரம், இதைத்தான் ஆன்மீகத்திலே விடுதலை, ஞான விடுதலை சொல்லுவோம். நாம் தலைமுறையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து 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 நமக்கு நம் சொந்த முகமே மறந்து போனது. ஆமா, சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நண்பர் ஷாகுல் அமீது என்கிற ஒரு கவிஞர் ஒரு நூலை எழுதினார். சுயரூபம் என்று ஒரு நூலை எழுதினார். அவருடைய வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார். அந்த நூல்ல ஒரு அற்புதமான பல கவிதைகள் அற்புதமாக இருந்தது. ஒன்று, எனக்கு பொருத்தமான முகத்தை தேடி அணிந்து அணிந்து என் சொந்த முகம் மறந்து போனது என்று எழுதியிருந்தார். நம்மில் பலருக்கு அப்படித்தான். இந்த சுயரூபத்தோடு சொந்த முகத்தோடு வாழ்வது, முகமூடி இல்லாமல் வாழ்வது, அதுதான் சுதந்திரத்தை தரும், அதுதான் ஞான விடுதலையை தரும், அதுதான் ஞானானுபவத்தை தரும். போலி முகங்கள் ஞானத்திற்கு தடைகள். அதே போலத்தான் போலி வார்த்தைகள் ஞானத்திற்கு தடைகள். வார்த்தைகளுக்கு நாம் நிறைய முகமூடிகளை போட்டு வைத்திருக்கிறோம். ஆளாளுக்கு தகுந்த மாதிரியா வார்த்தைகளை கையாள்வது. இந்த பாதையிலே பயணம் பண்ணக்கூடிய நாம் நேர்மையான வார்த்தைகளை, நேர்மையான விஷயங்களை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே அப்படித்தானே இருக்கிறோம். கொஞ்சம் சோதித்து பார்த்தால் உண்மை புலப்பட்டு போகும். பெரும்பாலும் நாம் உள்ளதை உள்ளபடி பேசுவதே இல்லை. நமக்கு பிடித்ததா இருந்தால் கொஞ்சம் உயர்வுபடுத்தி பேசுகிறோம். நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் தாழ்த்தி பேசுகிறோம். அவர்கள் நாம் கேள்விப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் ஒரு வண்ணம் பூசிதான் பயன்படுத்துகிறோம். நான் ஒரு வழியே போய் கொண்டிருக்கிறேன். ஒருவன் சொன்னான், வழியில பார்த்து போ சொன்னான். வழியிலே பார்த்து போ, வழியை பார்த்து போ. இது சாதாரண ஒரு அறிவிப்பு. ஆனால் இந்த வார்த்தையை நான் உயர்ந்த குருவாக மதிக்கக்கூடிய ஒருவர் சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. அது உயர்ந்த வார்த்தை, மிக அற்புதமான வார்த்தை, அதுக்குள்ள 1000 பொருள் இருக்கு என்று நாம் நமக்கு பிடித்த பல பொருளை அதிலே இணைத்துக் கொள்கிறோம். அதே வார்த்தை மாறவே இல்லை. அதே வார்த்தையை என்னுடைய எதிரி பேசினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ அக்கறையில சொன்னான் நினைச்சுக்கிட்டீங்க. அவன் எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? இதுக்குள்ள எவ்வளவு குசும்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்குத்தான் தெரியும் என்று அந்த வார்த்தையை எவ்வளவு தாழ்த்தி அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அர்த்தப்படுத்திக் கொள்வது. அந்த தாழ்ந்த அர்த்தத்திலேயே மற்றவர்களுக்கும் விளக்கி சொல்லுவது. இதை எப்படி நாம் நேர்மை என்று சொல்லுவது? ஆனால் மகான்கள் மிக கவனமாக சொற்களை கையாளுகிறார்கள். அருள் தந்தை அவர்கள் ஒரு உரையிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு 300 பேர் கலந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் முன்னால் நான் இப்படி ஒரு விஷயத்தை விளக்கினேன். இப்படி சொன்ன உடனே ஒரு 10 பேர் கை தட்டி விட்டார். என்ன சொல்லுகிறார்? 300 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல
இவர் பேசிய ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு 10 பேர் கைத்தட்டி விட்டார்கள். நாம இருந்தா என்ன சொல்லிருப்போம்? இப்படி சொன்னோம் பாருங்க, தட்டினாம் பாரு கைய, இப்படித்தானே பேசியிருப்போம். உயர்த்தி பேசுவது அல்லது தாழ்த்தி பேசுவது, உள்ளதை உள்ளபடி பேசுவது என்பது ரொம்ப குறைவு. நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு செல்கிற போதே நாம் அதற்கு வண்ணம் அடித்துதான் கொண்டு செல்கிறோம். நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு பூச்சி கொடுத்துதான் மூளைக்கே கொண்டு செல்கிறோம். அதை இல்லை, மகான்கள் மிக கவனமாக உள்ளதை உள்ளபடி பேசுகிறார்கள். இந்த பண்பு நமக்கு இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் பழிக்கும் மந்திர சொற்களாய் மாறிப்போம். இதைத்தான் இன்றைய உரையினுடைய மைய கருத்தாக நான் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் பழிக்க வேண்டும், மந்திரத்தன்மை இருக்க வேண்டும். மந்திரம் சொன்னா அது அப்படியே பழிக்கும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மந்திரத்தன்மை நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்க வேண்டும். அந்த வசீகரம் நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பு சக்தி நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை உண்மையோடு நேர்மையுடையதாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் நமக்கு நன்மை வருகிறதோ தீமை வருகிறதோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசாமல் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய உறுதியை நாம் உருவாக்கி கொண்டால் நமக்கு ஞான விடுதலை உறுதியாகும், ஞானானுபவம் உறுதியாகும். நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் பேராசிரியை என்னை தனது வீட்டுக்கு அழைத்தார். நானும் அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அடுத்த நாள் அவர்கள் ஒரு மேடையிலே பேச வேண்டும். அதற்காக அவர்கள் தயாரித்திருந்தார்கள், உரை தயாரித்திருந்தார்கள். அதை என்னிடத்திலே காட்டி மேலும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்திலே என்னை அழைத்திருந்தார்கள். இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான். நானும் போயிருந்து அதை பற்றி விவாதித்தோம், பேசினோம். அதை இருவருமாக சேர்ந்து ஒழுங்குபடுத்தினோம், ஒரு உரையை தயார் செய்தோம். அந்த தமிழ் பேராசிரியருடைய தந்தையார் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள். விடை பெற்று வருகிற போது அந்த அம்மையார் தன்னுடைய தந்தையிடத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர் அந்த காலத்திலேயே தமிழாசிரியர். அவருடைய அறிமுகப்படுத்தி, அப்பா ஐயா வந்திருக்காங்க, நாளைக்கு நான் அந்த இடத்துல ஒரு உரை கொடுக்க போறேன் இல்லையா, அதை பத்தி கலந்து பேசத்தான் வர சொல்லியிருந்தேன், கிளம்புறாங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வயதான தமிழாசிரியர் சொன்னார், ஏம்மா உண்மை பேசுறதுக்கு எதுக்கு தயாரிக்கணும்? நீ என்ன புரிந்து கொண்டாயோ அதை பேசுவதற்கு ஒரு தயாரிப்பு தேவையில்லை. உனக்கு புரியாததையும் புரிந்தது போல பேசுவதற்கு தான் ஒரு தயாரிப்பு தேவை. உரையிலே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் சொன்ன இந்த வார்த்தை கன்னத்திலே அறைந்தது போல இருந்தது. ஆக்னை தவம் செய்கிறேன், ஆக்னை தவத்தை பற்றி பேசுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆக்னை தவம் செய்கிற போது நான் பெற்ற அனுபவங்களை பேசுவதற்கு நான் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்தை விட்டுவிட்டு மற்றவர்கள் அனுபவத்தை எல்லாம் சேகரித்து பேச வேண்டும் என்று சொல்லி, அது என்னுடைய அனுபவம் இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் அது தெரியாது. அது உண்மைதானா தெரியாது. உண்மைதானா என்று இல்லை என்றாலே அது பொய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அந்த அனுபவம் வருகிற போதுதான் அது உண்மை என்று ஆகும். அது வரைக்கும் அந்த அனுபவம் வராத வரைக்கும் அது எப்படி உண்மை என்று ஆகும்? அந்த மகானுக்கு அது உண்மையாக இருக்கலாம், அவர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் அந்த அனுபவத்தை அடையாத வரைக்கும் நான் சொல்லுவது உணர்ந்தது அல்ல,
என்னுடைய உணர்வு அல்ல, என்னுடைய அனுபவத்திலே வந்தது அல்ல. அப்ப அது பொய் தான். என்னுடைய அனுபவம் இல்லை. பல சமயங்களிலே நம்முடைய பேச்சு, நாம் கேட்டதை, பார்த்ததை, படித்ததை, இவற்றையெல்லாம் சேகரித்து ஏதோ நம் அனுபவம் போல பேசுகிறோம் பாருங்கள். இது ஞானத்திற்கு மிக பெரும் தடை. வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றிக்கு நிச்சயமான வழிகள் என்றொரு நூலை சுவாமி சிவானந்தர் அவருடைய வாழ்க்கையில ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மிக அற்புதமான புத்தகம் என்றால் இதை சொல்லணும். ஆகவே ஒரு பேச்சாளர் ஒரு சிறந்த பேச்சை தரணும் என்று சொன்னா எப்படி தரணும்? அதற்காக அவர் அந்த நூலை விளக்குகிறார். என்ன? உன்னுடைய அனுபவத்திலே இருந்து பேசு, அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய அனுபவத்தில இருந்து நாம் பேசுகிற போது நம்முடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு வசீகரத்தன்மை உடையதாக இருக்கும். கேட்பவர்கள் மனத்திலே ஆழத்தை கொள்ளும். கேட்பவரிடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த வலிமை அனுபவத்திலிருந்து வெளிப்பட்ட உண்மைகளை பேசுகிற போதுதான் இருக்கு. அப்போ நம்முடைய வாக்கு வலிமை உடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரிந்ததை பேச வேண்டும், தெரியாததை எல்லாம் தெரிந்தது போல பேசக்கூடாது. அப்பதான் இது அறம். அறம் என்றால் என்ன? இனிய சொற்களை பேசுவது அறம். அவர் சொல்லுகிறார், அவருடைய திருக்குறளிலே வருகிறது, இனிய சொற்களை பேசுவது அறம் என்று சொல்லுகிறார். அதான் நீதி, அதுதான் ஒழுக்கம். நிறைய எல்லாவற்றையும் ஒரு உரைக்குள்ளே சொல்லுவது கடினம். திருக்குறளை தேடி தெரிந்து கொள்ளலாம். இந்த நான் நலம், நான் வன்மை, இதுதான் நமக்கு நன்மையை தரும். எவ்வளவு நன்மையை தரும்? அவர் ஒரு அளவை சொல்லுகிறார், வேறு எதுவும் தர முடியாத அளவுக்கு நன்மையை தரும் என்று சொல்லுகிறார். நான் நலம் என்னும் நலனுடைமை சொல்லுவார். நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று. எந்த நலத்திலேயும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை வராது. எவ்வளவோ நன்மைகளை பெறலாம், ஆனா இதன் மூலமாக பெறக்கூடிய நன்மை இருக்கிறது பாருங்க, இதற்கு சமமாக எதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மை வரும். அது மட்டும் இல்லை, இந்த சொற்களை சரியாக கையாள தெரிந்து கொண்டால் அதுதான் நமக்கு பொருளையும் தரும், இன்பத்தையும் தரும் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, அதுதான் நமக்கு இன்பத்தை தரும், அதுதான் நமக்கு பொருளையும் தரும். பொருள் இன்பம் ரெண்டுக்கும் அடிப்படை என்னன்னா நாம் கையாளக்கூடிய நல்ல வார்த்தைகள். அத்தகைய வார்த்தைகள் நமக்கு அறம், பொருள், இன்பம் மூன்றையும் தரும் தகைமை உடையதாக இருக்கிறது. திறனறிந்து சொல்லுக, அச்சொல்லை அறமும் பொருளும் அதனினுங்கு இல்லை. ஒரு சொல்லை அதுக்கு என்ன வலிமை உடையது, அதுக்கு என்ன அர்த்தம், அது செயல்படுத்தினா என்ன விளைவு வரும், அதனுடைய தன்மையை அறிந்து அந்த சொல்லை கையாள வேண்டும். அப்படி கையாண்டால் அதைவிட சிறந்தது அறம் இல்லை, அதைவிட சிறந்த பொருளும் இல்லை. அறத்தையும் அது கொடுக்கும்,
பொருளையும் அது கொடுக்கும், இன்பத்தையும் அது கொடுக்கும். அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றும் கிடைக்கிற போது வீடு பேற்றுக்கு அது வழிவகுக்கிறது. நால்வகை பொருள் என்று சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. இந்த வழியாத்தான் நாம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அறத்தை பின்பற்ற வேண்டும், அறத்தின் வழியிலே பொருளை ஈட்ட வேண்டும், அதை அறத்திலும் மாறுபடாத வகையிலே துய்த்து இன்புற வேண்டும். இப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரியும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரியும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆக நண்பர்களே, நாம் சொற்களை கையாளுகிற போது மிக கவனமாக கையாள வேண்டும். நாம் பேசுகிற போது யாருக்கு பேசுகிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப, அவர்கள் உள்வாங்கும் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய பேச்சு இருக்கணும். பல சமயங்களிலே எனக்கு ஒன்று உயர்ந்தது என்று புரிந்துவிட்டால் போதும், பார்ப்போரிடத்திலே எல்லாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது. பைபிளில் ஒரு வாசகம் வரும், முத்துக்களை பன்றிகளின் முள் எரியாதீர்கள் என்பார். நமக்கு அவை முத்துக்கள், ஆனால் பன்றிகளுக்கு அவை தேவையில்லை. பன்றிகளை பொறுத்தவரை அதை குப்பை என்று கருதி தவிர்த்து விடுகிறது. இப்ப யாருக்கு சொல்லுகிறோம் என்பதற்கு ஏற்ப நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். அவர்கள் கொள்ளும் அளவறிந்து கொடுக்கணும். நண்பர்களே, சாதாரணமாக பேசுகிற போதே மற்றவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து நாம் பேசணும். அதுக்கு தான் உரையாடல், டயலாக். பல சமயங்களில் மற்றவர்களை பேசவே விடாமல் நாம் பேசுகிறோம். அது சொற்பொழிவு, உரையாடல் இல்லை. ஏன் அப்படி பேசுகிறோம்? நமக்கு அந்த அளவுக்கு ஆணவம் இருக்கிறது. ஆணவம் உடையவர்கள் அதிகம் பேசுவார்கள், கேட்டுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சாதாரணமா பிபி பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. பிபி பேஷண்ட் இடத்துல பேசுனீங்கன்னா தெரியும், அவங்க பேசுவாங்க. வருகிற போது பல பேரை சந்தித்திருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேங்க என்று சொல்லி உட்காருவார். வாங்க உட்காருங்க, சொல்லுங்க. அவர் தன் கருத்தை சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார், 1 மணி நேரம் சொல்லுவார். இதுவரைக்கும் எதுவும் என்னிடத்தில் கேட்கவே இல்லை. சொல்லிவிட்டு, ரொம்ப நல்லதா போச்சுங்க, உங்களை சந்திச்சு இதை கேட்டுட்டு போலான்னு நினைச்சுதான் வந்தேன், ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேங்க என்று சொல்லி கிளம்பி விடுவார். எதுவும் என்னிடத்தில் கேட்கவில்லை, நான் அவருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. வெறுமனே அவர் கருத்தை சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக சென்று. ஆணவம் நிறைய பேசும், ஞானம் குறைவாக பேசும். அதுவும் தேவையான இடத்தில் மட்டும். பல சமயங்கள் இது மௌனமாக இருக்கும். ஏன்னா வார்த்தைகள், சப்தங்கள் அது எப்பொழுதும் உண்மைகள் ஆவதில்லை. ஏன்? உண்மை தெய்வீகம், மௌனமானது. இந்த மௌன நிலையை வார்த்தைகளை கொண்டு ஒரு நாளும் விளக்கிவிட முடியாது. அப்போ வார்த்தைகளை எவ்வளவு குறைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்படும் இடத்தில் மட்டும் வார்த்தைகளை கையாள வேண்டும். சாதாரணமாக நம்முடைய உரையாடலை பாருங்கள். கேள்விக்கு மட்டுமா பதிலை சொல்லுகிறோம்? பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில் என்பதாக நம்முடைய உரையாடல் தொடர்வதை நாம் பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு கேள்வியை கேட்கலாம், ஒரு பதிலை சொல்லுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார்.
அப்படியான்னு கேட்டுட்டு அதை அதோடு முடிக்கலாம். ஆனா முடிக்க மாட்டோமே. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. அப்போ நம்முடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். நமது வலிமையை, நம்முடைய சக்தியை, நமது ஆற்றலை தேவையே இல்லாமல் வாய் வழியாக ஏராளமாய் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம், வீண் செய்து கொண்டிருக்கிறோம். மகரிஷி பேராசிரியர்களுக்கு பேச்சுக்களை பற்றி ஒரு வகுப்பு எடுத்தார். அவர் அந்த வகுப்பிலே சொல்லுவார், எளிமையாக புரியும் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல தேவை. எளிமையாக புரிந்துவிட்ட ஒன்றுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் தயாரித்து விட்டோமே என்பதற்காக அதே எடுத்துக்காட்டை 1000 முறை திரும்ப 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 அதே நபரிடம் பேசியிருக்கோம். கேட்டவருக்கு எவ்வளவு சலிப்பை உண்டு கொண்டிருக்கும் பாருங்கள். நண்பர்களே, நம்முடைய வார்த்தைகளிலே மிகுந்த கவனம் தேவை. சொற்களை மிக கவனமாக கையாள வேண்டும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லும் திரும்ப பெற முடியாதவை. அப்போ எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வள்ளுவர் சொல்றார், பல சொல்ல காமுறுவர். நிறைய பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க எங்க மன்றத்துல. ஆனால் மாசு அற்றவர்கள், மாசற்றவர் போன், மாசற்றவர் யாரு? ஞானிகள். மனமாசு நீங்கியவர்கள் ஞானிகள் சில சொல்லி புரிய வைத்து விடுவார்கள். சராசரி மக்கள், அஞ்ஞானிகள் நிறைய பேசுவார்கள். பல சொல்ல காமுறுவர். காமுறுவர்னு ஆசைப்படுவாங்க. மன்றத்தில், பொதுவெளியில், மற்றவரிடத்தில். மாசற்றவர்கள் சில சொல்லி, சில வார்த்தைகள் மூலமாகவே சொல்லி தேற்றி விடுவார்கள் சொல்லுவார். நண்பர்களே, சொல்லை சரியா கையாள தெரிஞ்சுட்டா அதுதான் புண்ணியம். சொல்லை தவறாக கையாளுகிற போது அது பாவம். கர்மா தியரிக்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். வள்ளுவர் சொல்லுகிறார், பாவம் அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவை பாவம், பாவம் தேய்ந்து போகும், அறம் பெருகும், புண்ணியம் பெருகும். எப்போ? நல்லவை நாடி இனிய சொல்லியும். நல்ல நோக்கத்தோடு இனிமையாக அதை விளக்கி சொல்லுகிற போது நம்முடைய பாவங்கள் குறையும். கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் பாவத்தை குறைச்சிக்க முடியுமா? ஆமா, குறைத்துக் கொள்ள முடியும். அல்லவை தேய்ந்து போகும், செய்த பாவங்கள் எல்லாம் தேய்ந்து மறைந்து போகும். மாறாக புண்ணியம் பெருகும், அறம் பெருகும். அல்லவை தேய அறம் பெருகும். எப்போ? நல்லவை நாடி இனிய சொல்லி. நல்ல நோக்கோடு இனிய சொற்களை இனிமையாக பேசுகிற போது அது நம்முடைய பாவச் சுமையை குறைக்கிறது, புண்ணியத்தை மேம்படுத்துகிறது. பாருங்க, இது அகத்தாய்வு. நாம் நம் வாழ்க்கையில் புண்ணியத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோமா அல்லது பாவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோமா? நாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்திலே பேசுகிறோம், பக்கத்தில் இருப்பதனால் பேசுகிறோமா? இல்லை, அவரை எங்கிருந்தாலும் தேடி போய் இடத்திலே பேசியிருப்போமா? எங்கே இருந்தாலும் தேடி போய் இடத்திலே பேசியதான் ரொம்ப முக்கியமான பேச்சு. பக்கத்துல இருப்பதனாலே பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னா அது வீண் பேச்சு.
பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல் என்கிறார் வள்ளுவர். பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவனை மனிதன் என்று சொல்லாதீர்கள், மனிதர்களில் இருக்கும் பதர் உதவாக்கற என்று சொல்லுங்கள். பதர்னா அரிசி இல்லை, அதுக்குள்ள பாக்குறதுக்கு நெல் மாதிரி இருக்கும், உள்ள அரிசி கிடையாது. பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா மனுஷன் கிடையாது. அதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ மனிதன் மனிதனாக திகழ வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த பயன் தரும் வார்த்தைகளை கையாள வேண்டும். சொல்லாட்சி, சொல் வன்மை என்று சொல்லுவார்கள். சொல் வன்மை யாருக்கு இருக்கோ அவனை வெல்வது கடினம். சுழல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. அவனை வெல்வது யாராலும் முடியாது வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ அந்த சொல் வன்மை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேர்ந்த சொல்லாட்சி. இந்த இடத்துக்கு இதை விட சிறந்த சொல் கிடையாது என்று அறிந்து அத்தகைய சொற்களை கையாள வேண்டும். வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அதை விட சிறப்பா இன்னொரு சொல் இல்ல, இதுதான் மிகச் சிறந்த சொல், கலை சொல் என்று அறிந்து அத்தகைய சொற்களை ஒருவர் கையாளும் திறனை பெற வேண்டும். அதுக்கு நிறைய சொல் தெரியணும், வெக்கபிலரி, அந்த நாலேஜ் வேணும். அப்பதான் தேர்ந்த சொல்லாட்சி என்று வரும். தேர்ந்த சொல்லாட்சி ஒருவருக்கு இருக்க வேண்டும் சொன்னா நிறைய வார்த்தைகள் தெரியணும். அப்பதான் மிகச்சரியான, நான் என்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேனோ அதை கேட்பவர்களுக்கு அதே அர்த்தத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் கையாளணும். ஞானியுடைய நூல்களை வாசித்து பார்க்கிற போது அட்சரம் லட்சம் பெறும் என்று சொல்லுவார்கள். அட்சரம்னா எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு லட்சம் பெறும். ஏன்னா ரொம்ப கவனமாக ஒவ்வொரு சொல்லையும் கையாண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து விட்டாலும் கூட அது முழுமை பெறாம போயிடும். அவ்வளவு கவனமாக, மிகவும் தேவை என்கிற இடத்திலேதான் அந்த சொல்லை, மிகச் சரியான சொல்லை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்படியாக ஒருவர் பேசுகிற போது அவர் பேசக்கூடிய பேச்சு அனைத்தும் மந்திரத்துக்கு சமமான வலிமை படைத்தவையாக இருக்கும். அந்த வார்த்தைகள் மந்திர சக்தி உடையதாக இருக்கும், வைப்ரண்டா இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரண்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அது ஞானத்தை நோக்கி அழைத்து செல்லும், உண்மையை நோக்கி அழைத்து செல்லும், உயர்வை நோக்கி அழைத்து செல்லும். நிறைய சொல்லலாம். சொல்லை பற்றி சொல்வதற்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனால் நமக்கு இது போதும். நம்முடைய சொற்களை உண்மையோடு பொருந்தியதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் இனிமையாக அன்போடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். பின்பக்கம் கபடம் சேராத வகையில் இருக்க வேண்டும். உள்ளது உள்ளபடி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்ந்த சொற்களை கையாள வேண்டும். இப்படி கையாளுகிற போது அந்த கையாடல், அந்த சொற்களை கையாளுகிறோமே, அதற்கு பேர் தான் அறம். அது பொருளையும் தரும், இன்பத்தையும் தரும். ரொம்ப எளிமையா ஞான பாதையிலே பயணம் செல்லக்கூடிய நமக்கு இது மிக 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 அவசியமான ஒரு பயிற்சி. இனிமேல் நம் வார்த்தைகள் மீது நாம் கவனம் செலுத்தணும். இந்த வார்த்தை தேவைதானா? மனதிலே சிந்திக்க வேண்டும். சிந்தித்து விட்டு அந்த பதிலை மட்டும் வெளியே சொல்லணும். சில பேர் சிந்திப்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு பேர் தான் உளறல் என்று பெயர். மனதிலே சிந்தித்து விட்டு எது சரி, எது தவறு, எதை இந்த சொல்லை போடலாம், இந்த சொல்லை போடக்கூடாது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சொல்ல வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு சொன்னால் சரி, இப்படி எல்லாம் யோசித்து விட்டு
அந்த பதிலை மட்டும் வெளியே வார்த்தையாய் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் சிலர் பேர் அவர்கள் சிந்திப்பதை எல்லாம் வார்த்தையாக்கி கொண்டே இருப்பார்கள். இதற்கு பெயர் உளறல். பேச்சு இல்லை, அதற்கு பெயர் உளறல். சில பேர் சதா பேசிக்கொண்டே இருப்பார்கள், அதற்கு பேர் வாயாடித்தனம். அவர்களாலேயே பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் பேச்சு போய்கொண்டிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தூக்கத்திலே கூட பேசுவார். சுய கட்டுப்பாடு இல்லாத நிலைதான். சுய கட்டுப்பாடு என்பது அவருடைய கட்டுப்பாட்டு எல்லையை, திறனை மீறிவிட்டது. இப்போ தான் தோன்றித்தனமாக அனிச்ச செயலாகவே இவை அனைத்தும் நடக்கின்றன. இது ஒரு அபாயகரமான நிலை. இது ஒரு மன பாதிப்பு, மனநோய். நண்பர்களே, ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கோணத்திலே புரிந்து கொள்ளலாம். பேசுபவர், உங்களுக்கு மன அலைச்சூழல் வேகம் பற்றி தெரியும் என்பதனால் இதை சொல்லுகிறேன். பேசுபவர் என்ன அலைவரிசையில் இருக்கிறாரோ அந்த அலைவரிசையிலே அந்த வார்த்தைகள் பயணம் செய்யும். அந்த அலைவரிசையிலே போய் சேரும். எடுத்துக்காட்டாக, ஒருவர் உடல் உணர்விலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடல் உணர்விலே இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை பேசினால் கேட்பவன் காது வரைக்கும் அந்த செய்தி போய் சேரும். கேட்கிற போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்பா, கேட்டு முடிச்சுட்டு பழைய ஆள் போலவே இருப்பான், அவனதுல எந்த மாற்றமும் வந்திருக்காது. அதே அந்த அலைவரிசை குறைந்த நிலையிலே ஒருவர் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அலைவரிசை குறைந்த நிலையிலே பேசுகிறார். அந்த பேச்சு அவருடைய உடலை தாண்டி மனம் வரைக்கும் பயணம் செய்யும். இன்னும் அலைவரிசை குறைகிறது. ஆல்பா வேவு, தீட்டா வேவுக்கு எல்லாம் போயிடுச்சு. தீட்டா வேவில் இருந்து கொண்டு ஒருவர் பேசுகிறாருன்னு வைங்க, கேட்பவருடைய மனத்தை தாண்டி உயிரிலே போய் சேரும். இந்த மாதிரி சேருவதற்கு தான் அருளுரை என்று பெயர். கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, சிரிச்சோம், கை தட்டணும். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பெருசா ஒன்றும் பயன்படலை, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான் பயன்படுறது சொன்னா அது மேலோட்டமான பேச்சு. சில வார்த்தைகள் நம் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். பேசுபவர் எந்த அளவுக்கு குறைந்த அலைவரிசையிலே தவ நிலையில் இருந்து கொண்டு அந்த அமைதி குலையாத வகையிலே பேசுகிறாரோ அந்த அலைவரிசையிலே போய் கேட்பவருடைய உயிரிலே சேரும். அப்போ அவரிடத்துல அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். இன்னும் நுணுகிய அலைவரிசைக்கு போய் ஒருவர் ஞானானுபவத்தை எட்டி விட்டார்னு வைங்க, அந்த நிலையிலே அவர் பேசுவாரா? பேச மாட்டார். மௌனம் என்பது ஞான வரம்பு, ஞானத்தின் உச்சம் என்பது மௌன நிலையாகி. இப்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் முன்னிலையிலே நாம் இருந்தாலேயே போதும், அவருடைய முன்னிலையே நமக்கு மேம்பாட்டை கொடுத்து விடும். இதுதான் குருவின் அருகிருந்து கேட்டல், உபனிஷத் என்று சொல்லுவார்கள். உபனிஷத் ஒரு போதனை அல்ல. குரு ஒரு ஆழ்ந்த அலைவரிசையில் இருக்கிறார். சீடன் அவர் அருகிலே அதே போல ஒரு ஆழ்ந்த அலைவரிசைக்கு செல்கிற போது பேச்சே தேவையில்லை, இடத்திலே உள்ள செய்திகள் அனைத்தும் அங்கே போய் சேர்ந்துவிடும். இதுதான் மௌன உபதேசம் சொல்லுவார்கள்.
நீங்கள் இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். கல்லால மரத்தின் நிழலிலே சிவபெருமான் உட்கார்ந்து கொண்டிருப்பார். எதிரிலே 4 முனிவர்கள் தவநிலையிலே ஆழ்ந்திருப்பார்கள். இதுதான் தட்சிணாமூர்த்தி தத்துவம் என்று சொல்லுவார்கள். மௌன உபதேசம் என்று சொல்லுவார்கள். அவர் மௌனமாக உபதேசித்தார். இவர்கள் 4 பேரும் அதை புரிந்து கொண்டார்கள். மௌனத்துல சில நொடி பொழுதுகள்ல பல தலைமுறைகள் பேச வேண்டிய செய்தியை இடமாற்றி வைத்து விட முடியும். அதுதான் அரவிந்தர் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனின் மிக 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 3 மிக போட்டார், மிக 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 வலிமை குறைந்த கருத்து பரிமாற்ற சாதனம் பேச்சு என்பார். பேச்சு மிகவும் வலிமை குறைந்த கருத்து பரிமாற்ற சாதனம். மிக வலிமையான கருத்து பரிமாற்ற சாதனம் எது என்று கேட்டா மௌனம் தான். மௌனம் தான் மிக உயர்ந்த கருத்து பரிமாற்ற சாதனம். அது அந்த மௌன நிலைக்கு சென்றவர்களுக்கு புரியும். நண்பர்களே, பகவத்கீதை கண்ணனால் உபதேசிக்கப்பட்டது என்கிறோம். எங்கே உபதேசிக்கப்பட்டது என்றால் போர்க்களத்திலே உபதேசிக்கப்பட்டது. அந்த காலத்திலே போர்க்களத்திலே ஒரு தர்மம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். என்ன? படை வீரர்கள் போர்க்களத்தில் இருப்பார்கள். 2 அணியிலையும் இருக்கிறார். நின்ற பின்பு தான் சண்டையிட தயார் என்று சொல்லுகிற காலம் வரைக்கும் அவனை இன்னொருவன் போய் அடிக்க மாட்டான். 2 பேரும் போருக்கு தயார் என்று சொல்வதற்கு அடையாளமாக பெரும் படைக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக சங்கை ஊதுவார்கள். இந்த பக்கம் இருந்து சங்கு ஊதிவிட்டா இவர் சண்டைக்கு தயாராயிட்டார்னு அர்த்தம். இந்த படையே தயாராகி விட்டது. தயாராகி விட்டாலும் உடனே போய் அடிக்க மாட்டார்கள். அந்த பக்கம் அவர்கள் தயார் என்று சொல்கிற வரைக்கும் அந்த பக்கம் சங்கு ஊதணும். இப்ப 2 பேரும் சங்கு ஊதியாச்சு. இப்ப சண்டைக்கு தயார். சண்டை போடுவதற்காக அர்ஜுனன் குறிப்பா இருக்கிறான். எதிரணியில் இருப்பவர்களை கொள்வதற்காக குறி பார்க்கிறான். ஒவ்வொரு தலையாக பார்த்துக் கொண்டே வருகிறான். பார்ப்பவர்கள் அத்தனை பேருமே அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், உறவினர்களாக இருக்கிறார். இத்தகைய உறவினர்களை எல்லாம் ஒன்று ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்று அவன் மனத்திலே தோன்றுகிறது. இந்த நிலையில நான் இப்போது என்ன செய்வது? சட்டுன்னு முடிவெடுத்து ஆகணும். இல்லாட்டா இவன் தலையை இன்னொருவன் கொய்து விட்டு போய் விடுவான். இந்த நிலையில முழு சரணாகதி என்ற நிலை வருகிறது. பகவத்கீதை 18 அத்தியாயம். நீங்க என்னதான் வேகமா கடகட கடகட என்று படித்தாலும் கூட குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகும் அதை வேகமாக சொல்லி முடிப்பது. ஆனால் எங்கே நடந்தது? போர்க்களத்திலே நடந்தது. எப்போது நடந்தது? 2 பேரும் சண்டைக்கு தயார் என்று சங்கு ஊதிவிட்ட பின்னால் நடந்தது. அந்த போர்க்களத்திலே சாவகாசமாக அர்ஜுனனும் கண்ணனும் பேசிக் கொண்டனால் எதிரி நாட்டு படை சும்மா இருந்திருக்குமா? கொன்று குவித்திருக்காதா? அப்படியானால் அது போர்க்களத்திலே சொல்லப்பட்டது இல்லையா என்று ஒரு எண்ணம் வந்தது. இல்லை, போர்க்களத்திலே உபதேசிக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த உபதேசம் மௌன உபதேசம். மௌனத்தினுடைய வலிமையை புரிந்து கொண்டவர்கள் தான் இதை போர்க்களத்திலே உபதேசிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் அதை மாற்றித்தான் பேசுவார்கள். ஏன்னா மௌன நிலைக்கு போய்விட்டோம். இப்போ ஒரு குரு இருக்கிறார், மௌன நிலையில் இருக்கிறார். அங்க அலைவேகமே இல்லை, 0 ஆயிடுச்சு, சமாதி நிலையில் இருக்கிறார். எதிலே ஒரு சீடன் இருக்கிறான்.
அவனும் தவத்திலே ஆழ்ந்திருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் ஒரு சமாதி நிலைக்கு சென்று விட்டான் வைங்க. இப்போ 2 பேரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கு. பேசுவதற்கு விஷயம் ஒன்றுமே இல்லை. அவரும் மௌனமாகிவிட்டார், இவரும் மௌனமாகிவிட்டார். ஆனால் அங்கே 2 பேர் இல்லை, இருவரும் ஒன்றாகி விட்டார்கள். இரண்டு பேரும் வேறு வேறு இல்லை, ஒன்றி விட்டார்கள், ஒன்றி கலந்து விட்டார்கள். அங்க பேசுவதற்கு விஷயம் ஒன்றும் இல்லை, பேசுவதற்கு அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற கருத்து மொத்தமும் அங்க இருக்கிறது, அங்க இருக்கிற கருத்து மொத்தமும் இங்க இருக்கு. மௌனம் ஒரு நொடி பொழுதிலே பல ஆயிரம் தலைமுறைகள் சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தாலும் அதை இடம் மாற்றி அவரிடத்திலே சேர்த்து விடும். அவ்வளவு வலிமையானது மௌனம். அப்போ நாம் பேசுகிற போது நம்மால் இயன்ற அளவுக்கு குறைந்த அலைவரிசையிலே மனதை வைத்து அந்த வார்த்தைகளை கையாளுகிற போது அந்த வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கும். எந்த அளவுக்கு நுண்ணிய அலைவரிசை இருந்து கொண்டு நாம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு மந்திர சக்தி இருக்கும். வார்த்தைகள் பழிக்கும், வார்த்தைகள் மந்திரத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த வார்த்தையிலே ஒரு ஒளி இருக்கும், தேஜஸ் இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஏதோ மகுடிக்கு கட்டப்பட்ட நாகம் போல சிலருடைய வார்த்தைகளை அப்படியே சமுதாயம் கேட்டு பின்பற்றும். அவர் உடல் மறைந்தாலும் கூட பல்லாயிரம் தலைமுறைகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர் பேசிய வார்த்தைகள் அந்த சமுதாயத்தையே வழிநடத்தி கொண்டிருப்பதை பார்க்கலாம். புத்தர் அந்த வார்த்தைகள் நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? மிக குறைந்த அலைவரிசையிலே அல்லது மோன நிலையிலே வெளிப்படுத்தப்பட்டவை. நண்பர்களை, காலம் கருதி சொல்லுகிறேன். கலீல் ஜிப்ரானிடத்திலே ஒருவன் நீ யார் என்று கேட்டான். கலீல் ஜிப்ரான் மணலும் நுரையும் என்கிற நூலிலே சொல்லுவார், என்னை பார்த்து ஒருவன் நீ யார் என்று கேட்கிற போது நான் மௌனமாகிவிட்டேன். அதான் பதில். பதில் சொல்லியாகிவிட்டது. நான் யார் என்பதற்கான பதில் மௌன நிலை. நீ யார் என்று கேட்டான், நான் மௌனியாகிவிட்டேன் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு குறைந்த அலைவேகத்திலே மனதை வைத்துக் கொண்டு அதற்கு அந்த நிலையிலே வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற போது அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது தரம் ஊட்டப்பட்ட வார்த்தைகள். நாம் ஜீவகாந்தத்தை பற்றி பேசுகிற போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் சாதாரண ஒரு ஜீவகாந்தம் இல்லை. அது நமக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணம் ஊட்டப்பட்ட ஜீவகாந்தம், கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் வேவ். அதை போல குறைந்த அலை வரிசையிலே மனத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் தரம் ஊட்டப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் உடனே பழிக்கும் தன்மை உடையதாய். சொன்னா அப்படியே நடக்கும், கால நிலமே கிடையாது. அப்படிப்பட்ட வலிமை படைத்ததாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை உச்சரிக்க அத்துணை பேருமே நாம் தகுதி வாய்ந்தவர்கள் தான். நம் அத்துணை பேருக்குமே அத்தகைய தகுதி இருக்கிறது. ஆனால் அத்தகைய வார்த்தைகளை பிரயோகிக்கிறோமா? அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அத்தகைய வார்த்தைகளை
நாம் கையாளுகிற போது, அப்படி நாம் பேசுபவர்களாய் இருக்கிற போது, அந்த தரம் படைத்தவர்களாய் நாம் மாறுகிற போது நம்முடைய வாக்கினிலே ஒளி உண்டாகும். நம்முடைய வார்த்தைகள் வசீகர தன்மையுடையதாய் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் கேட்பவருடைய உள்ளத்திலே ஆழ பதியும். அவரை மட்டும் அவருடைய தலைமுறையே மாற்றி அமைத்து விடும். ஏற்கனவே எப்படிப்பட்ட மோசமான நிலை இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகள் அந்த இடத்திலே போய் சேர்கிற போது அந்த இடத்தையே தரம் மாற்றி அமைத்து விடும். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு ஆயுதம் தான் வாக்கு. இந்த வாக்கு வன்மை உடையவர்களாய் நாம் அத்துணை பேரும் திகழ வேண்டும். அதற்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை நாம் கையாண்டு பழக வேண்டும். தேவையான போது வார்த்தைகள், மற்ற சமயங்கள் எல்லாம் வார்த்தைகளற்ற மௌன நிலையிலே இருப்பது. இப்படி நாம் பழகுகிற போது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிற போது, இந்த வாழ்க்கைதான் ஒரு ஞான வாழ்க்கை. ஒரு ஞானியினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்கிற போது தவம் எளிமையானதா இருக்கும். ஞானானுபவம் கையெட்டும் தூரத்தில் இருக்கும் அல்லது உள்ளங்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட நிலை நம்ம துணை பெருக்கும் என்னையும் சேர்த்துத்தான். நானும் அந்த பாதையில் இருக்கக்கூடியவன் தான். ஆகவே நம் அத்துணை பேருக்கும் அந்த நிலை சித்திக்க வேண்டும். தொடர்ந்து முயற்சி பண்ணும், விடாமுயற்சி பண்ணும். துளி துளியாக முன்னேற்றம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும், உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பக்குவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பொறுமையோடு செவிமடுத்த உங்கள் அத்துணை பேரையும் கனிவோடு வணங்கி மகிழ்ந்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க வளமுடன். நண்பர்களே, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஒரு ஆகச் சிறந்த உரையை நாம் செவிமடுத்திருக்கிறோம். நான் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஐயாவோட உரையை கேட்பதற்கான ஒரு நல் வாய்ப்பு. முதல்ல நேரடியாக நிறைய வகுப்புகள், ஐயாவோட வகுப்புகளை கேட்டிருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய ஆழம் நமக்கு இன்று ஓரளவுக்கு தெரிந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுவதை உணர முடியும். நான் முதல்ல பலமுறை சொல்லியிருக்கிறேன், சில ஆசிரியர்கள் பேசும்போது அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நாம் கடைபிடிப்பதற்கான ஆற்றலும் நம்மிடம் சேரும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தான் நமது இறையாசிரியர் பங்கார் ஐயா அவர்கள். இன்று அவர் கொடுத்த உரை இந்த வார்த்தைகளை பற்றி இருப்பது மிக மிக பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. அப்ப இதை பற்றி நான் சுருக்கம் சொல்லணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஆனால் ஒரு வார்த்தை நாம் இவ்வளவு நாள் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஐயா வாழ்த்தி, நேரம் கருதி. நாம் இவ்வளவு நாள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற கவியிலே தானமும் தவமும் செய்தல் அரிது என்று தவத்தினுடைய மேன்மையை பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தவத்திற்கும் மேலாக ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை நம் அறிவுக்கு சுட்டிக்காட்டி, அது நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் என்பதையும் மிக தெளிவுபடுத்தி, இப்படி பல விஷயங்கள், நான் ஒரு கருத்தை மட்டும் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். இந்த உரை நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று முதல் கொண்டு, இந்த க்ஷணம் முதல் கொண்டு நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். நம் மனதிலும், நம்முடைய எண்ணத்திலும், நம்முடைய சொல்லிலும் ஒரு மாற்றத்தை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். இது வரும் காலத்திலே
நமக்கு உணர்த்தப்படும். அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பற்றிய ஒரு சொல் எவ்வாறு ஒரு மந்திர சொல்லாக மாறும் என்று பல உதாரணங்களை ஐயா வரிசைப்படுத்தினாங்க. திருக்குறள்ல இருந்து மிக அற்புதமான பல விஷயங்கள் நமக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த உரையை ஒன்றுக்கு பல முறை கேட்க வேண்டும். அதாவது நம்முடைய வார்த்தையிலே தூய்மை தெய்வீகம் வரும் வரை நாம் கேட்க வேண்டும், அடிக்கடி கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறப்பதான் நமக்குள்ள அந்த மாற்றம் உள்ளே நிகழும். இந்த அளவிலே ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு வழங்கிய ஐயா அவங்கள நம்ம எல்லாரும் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் தியான நிலையில் அமர்ந்து கொள்வோம். இன்றைய தினம் ஒரு மிக சிறந்த ஒரு சிந்தனை உரையை நமக்கெல்லாம் வழங்கி சிறப்பித்த இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்கள் வாழ்க வளம். இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்கள் வாழ்க வளம். இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீ ஐயா அவர்களுடைய உரை நிச்சயமா நம்ம ஜூம்ல தொடர்ந்து வரணும். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்னன்னா, ஐயா போன்ற ஆசிரியர்கள் பல ஆண்டுகள் அவர்கள் பெற்ற ஞானத்தை இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அது நிச்சயமா ஐயாவோட அந்த வகுப்புகள் இருந்த உரைகள் எல்லாம் நிறைய பதிவு பண்ணோம். அதையெல்லாம் சேகரிக்கணும். இனி ஐயா அவர்களுடைய உரையை நாம சிறப்பாக கேட்டு ஆன்மீக உயர்வு பெற இருக்கின்றோம். அதே போல ஆன்மீக பற்றை வகுப்புல ஐயாவும் நமக்கு சிறப்பாக வழிகாட்ட இருக்கின்றார்கள். நேரடியாக இன்னும் நேரடியாக வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பெற முடியும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஐயா கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க ஒரு சில கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். மிக தெளிவான உரை. நீங்க வேதாத்திரியம் மற்ற பொதுவான துறைகள் இதிலிருந்து எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லி கேள்விகள் போவோம். வருகின்ற 28ஆம் தேதி நம்முடைய ஆன்மீக பயிற்சி பட்டறை வகுப்பு நம்ம துவங்க இருக்கின்றோம். அதுல பெயர் கொடுத்து பதிவு செய்திருக்கிற அன்பர்கள் எல்லாருமே இந்த ஆன்மீக பற்றை அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். அதுல உங்களுடைய பெயரை பதிவு செய்யணும். அதே போல அதற்காக அளித்த அந்த முன் அன்படை விவரத்தை நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணும்போது எங்களுக்கு உங்களை ஃபாலோ பண்றது ரொம்ப ஒரு எளிமையான விஷயமா இருக்கும். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நீங்க கேள்வி பதில் தொடரலாமா? மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் டாக்டர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். குருவே சரணம். 28/6/24 அன்று நடைபெறவிருக்கும் சிறப்பு மிக சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று நெஞ்சார பாராட்டுரை வழங்கவிருக்கும் தங்களின் சிந்தனை விருந்து புரட்சிகரமாக சூப்பர் ஐயா. எனது தாழ்பணிந்த கோரிக்கைகளை தாங்களும் எனது 85 வயதிலும் அனுதினமும் காலை 4 மணியிலிருந்து 7 மணி வரை அனைத்து பயிற்சிகளையும் செவ்வனே செய்து மிக ஆக்டிவாக இருப்பதற்கு முழு காரணமாக விளங்கும் வணக்கத்திற்குரிய அவதார புருஷர் சின்ன மகரிஜி இறை மதன் ஐயா அவர்களும் எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்குமாறு தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தாழ்பணிந்த கோரிக்கைகள் உள்ளதை உள்ளபடி மகிழ்ச்சி புன்முறுவலுடன் ஒவ்வொரு வினாடியும் சொல்வதற்கும், எனது இறுதி மூச்சு இருக்கும் வரை என் சுய தேவைகளை நானே செய்து மகிழ்ச்சி அடைவதற்கும், மௌனத்தில் இறைநிலை உணர்வு பெறவும் எனக்கு தாங்களும் வணக்கத்திற்குரிய மதன் ஐயா அவர்களும் ஆசீர்வாதம் வழங்க
வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. மிக்க நன்றிங்க ஐயா. நம் எல்லோரையும் எப்போதும் இறைநிலை காத்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கும் அந்த காப்பு எப்போதும் இருக்கும். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள்? மிக சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஐயா கிட்ட பேசணுமா? எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க ஐயா. ஆமா, தெளிந்த உரையில கேள்விகள் பெரிதாக எழுவதில்லை. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கடைபிடிப்போம், நிச்சயமா கடைபிடிப்போம். சித்ராமா ஐயா ஒருத்தங்க இருக்காங்க. ஓபன் பண்ணு. சித்ரா மோகன் வாழ்க வளமுடன். சித்ரா மோகன் அம்மா வாழ்க வளமுடன். ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு பெரிய ஞானத்தை நாங்க உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு பெற்றிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப கம்மி. நிறைய உணர்வு பூர்வமான விஷயங்கள் எனக்கு ஃபீல் பண்ண ஐயா. இப்போ ஒரு நாளை நம்ம கடத்தணும் அப்படின்னு பார்த்தா உங்க உரைப்படி ஆம், இல்லை, ஒரு சிறிய புன்முறுவல், இப்படியே நம்ம நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் 2-3 வார்த்தை சொல்லுங்களேன் ஐயா. இப்போ மிகச்சிறந்த வார்த்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய வரமா இருக்கும். ஸோ உங்களோட அட்வைஸ் ஏதாவது ஃபியூ மோர் வேர்ட்ஸ் எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த வார்த்தையோட நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. மகான்கள் ரொம்ப அற்புதமான நிறைய வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்காங்க. அதை விட பெருசா நாம் ஒன்றும் சொல்லிவிட போவதில்லை. ஒன்றும் இல்லை, நம்ம வார்த்தைகள் மீது தவம் பண்ணுங்க. இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்னால பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்பட வேண்டும். அந்த மாதிரியா கவனமா வார்த்தைகளை கையாள ஆரம்பிச்சாவே போதும். உங்க வார்த்தைகளை நீங்க கவனிங்க. ஒரு சிறந்த பேச்சு என்பது கேட்பவர்கள் இடத்திலேயும் தன்னையே காணணும். இது ஒரு தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. பேசுகிற போது மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், 1000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 பேராகவும் நாமே இருக்கணும். அந்த மாதிரியே ஒரு விரிந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் பேசணும். பேசுகிற போது கேட்போர் வரிசையிலும் நம்மையே காண வேண்டும். அந்த மாதிரியா நாம மற்றவர்களை உள்வாங்கி நம்மோடு அரவணைத்து நாம் பேசுகிற போது அந்த பேச்சு அவர்களுக்கு ஏற்புடையதா இருக்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணணும். நன்றாக வாழ்வார்கள். நன்றியா, நன்றியா. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் ஐயா. இது ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். மிகப்பெரிய ஞானத்தை நாங்கள் இன்று உங்கள் மூலியமாக, குருமகான்கள் உங்கள் மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க ஐயா. நன்றியா. வாழ்க வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மணிகணேசன் ஐயா, வைரமணிகணேசன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா.
உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அதையவே நாங்க தவம் மாதிரி கேட்டோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப நாங்க எங்களுக்கு வாழ்நாள் பூரா இதை நாங்க நினைச்சு நினைவுல வச்சு பயணிக்கணும். நன்றி ஐயா. நன்றி சகோதரி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்க இருக்கீங்களா? பிரேமலதா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க இன்னைக்கு சொன்ன இவ்வளோ கருத்துக்களும் எனக்கு சாதாரணமா நம்ம பேசுற வார்த்தைகள்ல இவ்வளோ ஒரு கவனிப்பு இருக்கான்றத நான் நல்லா உணர்ந்திருக்கேங்க ஐயா. இன்னைக்கு பரிபூர்ணமா உணர்ந்தேன். அதுவும் இல்லாம எனக்கு நீங்க சொல்றப்பதான் தெரியுது, வார்த்தைகளும் சொற்களும் அத சொல்ற முறையும் இத நான் பரிபூர்ணமா இந்த 3 வருஷமா மதன் ஐயா கிட்ட தாங்க என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். எனக்கு 64 வயசு ஆகுது. அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நான் இத தொடர்ந்து ஐயாவோடது கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அவரோட வார்த்தைகள் தான், அவரோட பேசுற முறை, மத்தபடி அவர் சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே எனக்கு ரொம்ப மனசுல ஆழ்ந்து அப்படியே ஒரு எப்படிங்க சொல்லுவேன், கவனமே இல்லாம ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த சொற்கள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றத கேட்கும் போது நான் எந்த அளவுக்கு அந்த சொற்களை நான் கவனிச்சிருக்கேன், என் மனசுல எந்த அளவுக்கு ஆழ்மனமா பதிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு குருவா அவரு, எனக்கு சின்ன மகரிஷி அது மாதிரிலாம் சொல்ல தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குருவா தாங்க ஐயா. மகரிஷி மாதிரி அவரை நான் ஒரு குருவா தான் பாக்குறேன். அவரோட வார்த்தைகள் எனக்கு அந்த அளவுக்கு நீங்க சொன்ன இன்னைக்கு சொல்ற அத்தனையும் அவர்கிட்ட நான் பார்த்தேங்க ஐயா. அத அது இன்னைக்கு கேட்கும் போது எனக்கே ரொம்ப எப்படி சொல்றது, வார்த்தைகளே சொல்றதுக்கு இல்லைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நீங்க சொன்னதையே நானும் இனிமே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கு. நம்ம சொல்ற ஒரு சின்ன சொல்லு கூட இனிமையா இருக்கணும், எவ்வளவு ஒரு கருத்தா இருக்கணும், ஆழமா இருக்கணும். இதெல்லாம் அப்படியே ஒரு கவனமா கேட்டேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேக்குறீங்களா ஐயா கிட்ட?